இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து பாம்பு கோயில் சந்தை போயிட்டு வந்தாங்க. அதைத்தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எங்கிட்ட மைக் இல்லை, அதனால் வந்து ரொம்ப கரைச்சலாக இருந்தனால சவுண்டை குறைச்சி வச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் சந்தைப்படுத்துறது எப்படின்ட்டு. ஆடுக்கு நல்ல தீவனம் கொடுத்து எடை கூட வச்சுட்டிங்கன்னா மட்டும் போதாது, சரியான நேரத்தில் வந்து விற்கணும், இல்லைன்னா லாபம் வந்து குறையும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அதாவது ஆடை விற்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வந்து வியாபாரிக்கு வந்து நம்மளை ஏமாற்றுவாங்க, எப்படி வந்து அதிக லாபம் பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, சந்தைக்கு வந்து நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த ஆடெல்லாம் விற்க போகிறோம், அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். எப்படி தெரியும் அப்படின்னா, அதோட உடம்பு வந்து ரவுண்டாக இருக்கும், ஓகேங்களா. எலும்பு வந்து தெரியாது, நல்லா வந்து கொழுக்கு முழுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக இருக்கும். தொடையில் பார்த்திங்கன்னா அந்த சதை வந்து ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதோட அந்த ஸ்கின்னு, அதாவது அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு அந்த மார்க்கெட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு வகையில் கண்டுபிடிச்சிடலாம். அதோடய வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா 30 to 40 கிலோ வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட், அதாவது விற்கிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை மீறி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தீவனத்தோட செலவு தான் அதிகமாகும், லாபம் குறைஞ்சிரும். இந்த வியாபாரிகள் வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். பல வியாபாரிகள் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. என்னென்னா, வெயிட்டை வந்து குறைச்சி சொல்லுவாங்க. 35 கிலோ ஆடு இருந்தாலும் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 28 to 30 கிலோ தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறை இருக்கும், ஆனால் அதை வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லி விற்றுருவாங்க நம்மகிட்ட. இதை வந்து நம்ம கண்டிப்பாக கவனித்து பார்த்து வாங்கணும். அதே மாதிரி ஃபேட் இல்லை, இது வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது, எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான். நம்ம நல்லா இல்லாத ஆடையும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டி விற்கிறது. அடுத்து இப்போ வந்து உடனே விற்கணும், இது வந்து ஒரு நல்ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கி வியப்பு உண்டாக்கி அதை நம்மகிட்ட விற்பாங்க. இப்போ விற்கலைன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் ட்ராப் ஆகாது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் பல பேர் என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகி சீப்பாக விற்கிறாங்க. இப்போ ஸ்மார்ட் செல்லிங் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல உதவியாக இருக்கும். வெயிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ தான் இருக்கும் ஆடு, புதுசாக வளர்க்குறவங்களுக்குலாம் இந்த ஆடு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா. அதனால் நீங்கள் வெயிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட் வெயிட் வந்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆடு வளர்க்குறதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவமும் இருக்கணும். 2-3 பேர்கிட்ட வந்து நம்ம அந்த விலைக்கு வாங்குறாங்கல்ல, அவங்களாம் வந்து கம்பேர் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்டயே நம்ம வந்து விற்கக்கூடாது. 2-3, அதாவது எங்கள் ஆடெல்லாம் இருக்குன்னா ஒரு வியாபாரி மட்டும் வந்து பார்க்க மாட்டார், நிறைய ஒரு 2-3 வியாபாரி வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு யாருக்கு வந்து பெஸ்ட்டாக டீல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து விற்றுரும், ஓகேங்களா. அதனால் கம்பேர் பண்ணுங்கள், ரேட்டை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுங்க. அதே மாதிரி திருவிழா நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரம்ஜான், பக்ரீத்து, தீபாவளி, இந்த கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சோன்னா அந்த கறி நாளில் வந்து அடுத்த நாள் வந்து கறி வைப்பாங்க. அந்த டைம்லலாம் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரைஸை பார்த்திங்கன்னா விலையெல்லாம் அதிகமாக வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் விற்க பாருங்கள். அடுத்து பாடி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட். ஒரு வியாபாரி வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. உடனே வந்து உங்கள் ரேட்டு இதுக்கு வந்து சொல்லாதீங்க. அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி கேளுங்க. வியாபாரிக்கிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதனால் அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இதனால் அந்த வியாபாரிகள் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மரியாதையோடு அந்த ப்ரைஸை வந்து சொல்லி 200 ரூபா குறைச்சி அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போவோம். ரொம்பவும் குறைக்காமல் கொஞ்சம் நல்ல ஒரு லாபத்தோடு நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நிறைய லாபம் பார்க்க என்ன செய்யணும்னா 4 to 6 மாதம் வந்து அதோட வளர்ச்சியை வந்து நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க.
30 நாளில் வந்து அதோட வெயிட் வந்து நல்லா எடை கூட வைக்கணும். நம்ம தான் என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தாலே அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. மேக்ஸிமம் வெயில் காலத்தில் வந்து மதியம் வந்து ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா அது வெயிட்டை குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆடு அந்த நேரத்தில் மேயாது. அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் ஒரு ஓரமாக நிழலில் போய் உக்காந்துரும், அது பாட்டில் உக்காந்துரும். நம்மளுக்கே வெயில் தாங்க முடியுதா? இல்லை, அதே மாதிரி தான் ஆடுகளும். அதே மாதிரி சரியான நேரத்தில் வீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஆடு லாபம் பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 15,000 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சில பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதாவது எமோஷ்னலாக அட்டாக் ஆகுது. சரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஆடை மட்டும் ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படிலாம் எமோஷ்னலாக யாருக்குமே பிளாக் ஆகக்கூடாது. நம்ம 10 ரூபா குறைச்சி கொடுக்குறோம், நம்மளுக்கு யாராவது 10 ரூபா குறைச்சி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏற்றினா கொடுப்பாங்க, 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா கூட ஏற்றி கொடுப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட வாங்கும்போது மட்டும் குறைச்சி வேணுமா? ஓகேங்களா? அதெல்லாம் வந்து எமோஷ்னலாக அட்டாக் ஆகாது. அதே மாதிரி லேட்டாக விற்கிறது அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே வியாபாரிக்கிட்ட வந்து விற்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நேரத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் நம்மளுக்கு குறைச்சிட்டு வாங்கிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்று நடந்தாலும் லாபம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆடு வளர்ப்பு வந்து லாபம் வந்து சேர்கிற இடம் எது தெரியுமா? விற்பனை பண்ணுற இடம் தான். நினைவில் வச்சுக்கோங்க. சரியான இடம் இருக்கணும், சரியான நேரத்தில் விற்கணும், சரியான வியாபாரிக்கிட்ட விற்கணும். வியாபாரிக்கிட்ட விற்கலை, நம்ம மாதிரி பண்ணையாளர்கிட்ட விற்கிறோன்னா நம்ம வியாபாரிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அதிகமாக கூட விலை சொல்லிக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி வளர்க்குறவங்கள்ட்ட நம்ம அதுக்கு என்ன ரேட்டோ, அந்த ஆடுக்குரிய என்ன ரேட்டோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி இது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அதில் வருமானம் பார்க்க முடியுதா இல்லையா? நம்மளை மாதிரி வளர்க்குறவங்களுக்கு ஏன்னா நம்மகிட்ட வாங்கிட்டு போய் அவங்களும் நல்லா வளர்த்து அவங்களும் ஒரு முன்னேறணும் அப்படின்றக்காக நார்மலான ரேட்டே சொல்லுங்கள். யாரும் விலைலாம் அதிகமாக சொல்லாதீங்க. இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபார்மர் கூட பெரிய லாபம் வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா? அதே இந்த சந்தைப்படுத்துதல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க சந்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம வியாபாரிக்கிட்டே விற்கலை, நம்ம வந்துட்டு போனவங்ககிட்டே விற்க முடியல அப்படின்னா நீங்கள் சந்தையில் கொண்டு போய் கூட நீங்கள் விற்றுக்கலாம். ஒரு அர்ஜென்சிக்கு எனக்கு இன்றைக்கே பணம் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் சந்தையில் கொண்டு போய் விற்றுக்கலாம். அதே மாதிரி இப்போ நாங்களாம் ஆடு விற்கிறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஆடு இப்போ 2 ஆடு வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரிகள்னால் அவங்க வந்து எங்களுக்கு உடனே காசு காசெல்லாம் தர மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் உடனே காசு தருவாங்க. சில பேர் இடத்தரமா செய்வாங்க, 10 நாள் கழித்து தான் தருவாங்க. நாங்கள் ஒரு ஆடை விற்றுட்டு 1 மாதம் கழித்து கூட நாங்கள் காசு அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம், அந்த ஆட்டுக்கு காசு, ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு அர்ஜென்சிக்கு விற்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பணம் கொடுக்கறது தான் நல்லது. அதனால் கண்டிப்பாக சந்தைப்படுத்துதல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடு தொழிலில் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இறங்குனா உங்களுக்கு லாபம் தான் கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஆடு வளர்ப்பவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்தை விலையை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.